வணக்கம் நண்பர்களே, உங்கள் சேனலுக்கு வருக. கியானி இன்சான். நண்பர்களே, வாழ்க்கையின் உண்மையான துக்கம் என்ன, அதிலிருந்து நாம் எப்படி விடுபட முடியும்? ஒரு பயணி கௌதம புத்தரிடம், உங்கள் முகத்தில் எப்போதும் ஒரு அற்புதமான அமைதி இருக்கும் என்று கேட்டார். உங்களை பார்த்தவுடன் பார்வையாளரின் மனதில் மகிழ்ச்சி அலை எழுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக, அந்த விஷயம் என்ன, அந்த குணம் என்ன, வாழ்க்கையின் அனைத்து துக்கங்களும் எதை முடிவுக்கு கொண்டுவருகின்றன என்பதை அறிந்த பிறகு. ததாகதா தனது கேள்விக்கு மிகவும் மென்மையான புன்னகையுடன் பதிலளித்தார். மேலும் நீங்கள் கேட்ட கேள்வி முழு மனித இனத்தின் நலனுக்கும் மிகவும் முக்கியமானது என்று கூறினார். ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையின் உண்மையான துக்கத்தை சுவாசிப்பது போலவே முக்கியம். ஏனெனில் ஒரு நபர் தனது வாழ்நாள் முழுவதும் உண்மையானதாக கருதும் துக்கங்கள், உண்மையில் அந்த துக்கங்கள் அனைத்தும் பொய்யானவை. நம் வாழ்க்கையின் உண்மையான துக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாத வரை அந்த துக்கத்திற்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியாது. வாழ்க்கையின் உண்மையான துக்கத்தை புரிந்துகொள்ள இந்த கதையை கேளுங்கள். ததாகதா அந்த பயணியுடன் ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து கதையை சொல்லத் தொடங்கினார். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு தொழிலதிபர் இருந்தார். வியாபாரம் செய்வதற்காக ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அதனால்தான் அவருக்கு சவாரி மிகவும் தேவைப்பட்டது என்று ததாகதா கூறினார். இதன் காரணமாக அவர் குதிரைகளை மிகவும் நேசித்தார். ஏனென்றால் ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு குதிரை சவாரி செய்யாமல் செல்ல முடியாது. வியாபாரம் செய்ய அவர் செய்த முயற்சிகள் அவரது மனதில் குதிரைகள் மீது ஒரு அன்பை உருவாக்கியது. ஒரு முறை அவர் ஒரு நகரத்தில் தங்கியிருந்தபோது மிகவும் அழகாக இருந்த ஒரு குதிரையின் மீது அவரது கண்கள் விழுந்தன. அந்த வெளிநாட்டு இனக்குதிரையின் வேகம் காற்றை விட வேகமாக இருந்தது. தொழிலதிபர் மிக அதிக விலை கொடுத்து அந்த குதிரையை வாங்கி தனது நகரத்திற்கு அழைத்து சென்றார். அவர் தனது மற்ற குதிரைகளை பராமரிக்க ஒரு வேலைக்காரனை நியமித்திருந்தாலும் இந்த குதிரையை அவரே பராமரித்தார். அதற்கு சரியான நேரத்தில் சிறந்த உணவு வழங்கப்பட்டது. அது நன்றாக குளிப்பாட்டப்பட்டது. அதன் தொழுவமும் மற்ற குதிரைகளிலிருந்து தனித்தனியாக வைக்கப்பட்டது. ஏனெனில் அது பூர்வீக இனக்குதிரைகளுடன் இருந்தால் அதன் பழக்கவழக்கங்களும் கெட்டுவிடும் என்று அவர் உணர்ந்தார். ஒரு முறை தொழிலதிபர் வேறு நகரத்திற்கு ஏதாவது வேலைக்காக செல்ல வேண்டியிருந்தது. அது 3 நாட்கள் பயணம். அதனால்தான் அவர் தனது வேலைக்காரனிடம் இந்த குதிரையை நன்றாக பராமரிக்க வேண்டும் என்று மிக நன்றாக விளக்கினார். நீங்கள் அதற்கு சரியான நேரத்தில் உணவளிக்க வேண்டும். நீங்கள் அதை சரியான நேரத்தில் குளிப்பாட்ட வேண்டும். சரியான நேரத்தில் நடக்க வேண்டும். எந்த தவறும் நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது நடக்கக்கூடாது என்று கூறி வணிகர் நகரத்திற்கு புறப்பட்டார். மாலையில் வேலைக்காரன் குதிரையுடன் காட்டை நோக்கி நடைப்பயணத்திற்கு சென்றபோது ஆற்றில் இருந்து தண்ணீர் குடித்த பிறகு குதிரை காட்டை நோக்கி ஓடியது. இதைக் கண்ட வேலைக்காரன் அதிர்ச்சியடைந்தான். குதிரையை துரத்தி அடர்ந்த காட்டை நோக்கி சென்றான். மாலையாகிவிட்டது. அடர்ந்த காட்டில் இருள் பரவியிருந்தது. திடீரென்று வேலைக்காரன் ஒரு குதிரை சீரும் சத்தத்தை கேட்டான். அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பித்தான். அவன் குதிரையை பிடித்து தன்னுடன் கொண்டு வந்தான். அவன் தொழுவத்திற்கு வந்து அதை கட்டத் தொடங்கினான். அவன் வேறு ஏதோ காட்டுக் குதிரையை பிடித்திருப்பதை அறிந்தான். இருள் காரணமாக அவனால் குதிரையை சரியாக பார்க்க முடியவில்லை. அன்று இரவு வேலைக்காரனால் தூங்க முடியவில்லை. வணிகர் இங்கு வந்து குதிரையை பார்த்தவுடன் அவர் மிகவும் கோபப்படுவார். அவரை வேலையிலிருந்து நீக்கக்கூடும் என்பது அவருக்கு தெரியும். இதை நினைத்து இரவு முழுவதும் அவரால் தூங்க முடியவில்லை. 3 நாட்களுக்குப் பிறகு வணிகர் தனது வீட்டை அடைந்தபோது தனது குதிரை தொலைந்து போன செய்தியை கேட்டார். இதை கேட்ட வணிகர் மிகவும் சோகமாக இருந்தார். நான் ஏற்கனவே இதைப் பற்றி உங்களிடம் கூறியுள்ளேன் என்று அவர் வேலைக்காரனிடம் கூறினார். குதிரையை நன்றாக பார்த்துக் கொள்ளுமாறு அவர் எச்சரித்திருந்தார். இதற்காகவே அவருக்கு வெகுமதி அளித்தார். ஆனால் வேலைக்காரன் நீண்ட காலமாக சேத்துக்கு வேலை செய்து வந்தான். மிகவும் வயதாகிவிட்டான். அதனால்தான் அவனை வேலையிலிருந்து நீக்குவது புத்திசாலித்தனம் அல்ல என்று சேத் நினைத்தார். எப்படியோ சேத் தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ள முயன்றான். ஒருவேளை இந்த குதிரை என் விதியில் இல்லை, அதனால்தான் அது காட்டுக்குள் ஓடிவிட்டான். இரவில் சேத் தூங்கச் சென்றபோது அதே குதிரை தனது கனவில் ஓடுவதைக் கண்டான். நள்ளிரவில் சேத் திடீரென்று எழுந்து கசப்புடன் அழ ஆரம்பித்தான். என் குதிரை ரொம்ப அழகா இருந்துச்சு. அது ரொம்ப நல்ல குதிரை. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு என் குதிரை என்னோட இல்ல. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒருத்தரை விட 2 வேலைக்காரங்க வச்சிருக்கணும். இப்போ மக்கள் என்ன சொல்றாங்க? அந்த தொழிலதிபர் இவ்வளவு விலை உயர்ந்த குதிரை வாங்க வேண்டிய அவசியம் என்ன? அவரால ஒரு குதிரையை கூட ஒழுங்கா கையாள முடியல. இந்த தொழிலதிபர் இரவு முழுக்க இப்படிப்பட்ட எண்ணங்களால் சூழப்பட்டிருந்தார். ஆனா சேத் காலையில் எழுந்தப்போ வேலைக்காரன் சந்தோஷமா சுற்றித் திரிவதை பார்த்து அவன் மனசு இன்னும் கலங்கிடுச்சு. இதை பார்த்த தொழிலதிபர் கோபமாயிட்டார். இவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்திய பிறகும் இந்த வேலைக்காரன் இவ்வளவு ஜாலியா இருக்கான், எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சார்.
அவன் தன் வேலைக்காரனை அருகில் அழைத்து, என் குதிரையை இழந்தது உங்களுக்கு வருத்தமா இருக்கும்னு சொன்னான். வேலைக்காரன், ஐயா, நான் ரொம்ப சோகமா இருக்கேன். ஆனா இன்னொரு குதிரை கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம். வியாபாரி திகைத்து போனார். இரவு முழுக்க என்னால் தூங்க முடியலன்னு நினைச்சார். இவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கேன்னு இந்த வேலைக்காரனுக்கு தெரியாது. வியாபாரி மிகவும் கோபமடைந்தான். ஆனால் அவன் வேலைக்காரனிடம் அதிகம் பேசவில்லை. அவனை போய் தன் வேலையை செய்யச் சொன்னான். அன்றிரவு வேலைக்காரன் தன் மனைவியிடம் எல்லாவற்றையும் சொல்லி அவளிடம், ஒரு பக்கம் நான் என் இரவு தூக்கத்தை இழந்திருக்கிறேன் என்றும், மறுபுறம் இந்த வேலைக்காரன் இருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய தவறு செய்தான் என்று அவனுக்கு தெரியாது. என் துக்கத்தை எப்படி உணர்த்துவது என்றும் கூறினான். அவன் மனைவி, நீ கவலைப்படாதே, உன் குதிரை திரும்பி வராததற்கு ஒரு வழி இருக்கிறது. ஆனால் அந்த வேலைக்காரன் நிச்சயமாக ஒரு பாடம் கற்றுக்கொள்வான். நான் சொல்வது போல் செய் என்று சொன்னாள். மறுநாள் வேலைக்காரன் மறு அறையில் வேலை செய்து கொண்டிருந்தபோது தொழிலதிபர் சத்தமாக சொல்லத் தொடங்கினார். அவன் குதிரையை தொலைத்து விடாவிட்டால் நான் அதை இந்த வேலைக்காரனுக்கு பரிசளித்திருப்பேன். அவன் மிகவும் வயதாகிவிட்டான். அவன் இவ்வளவு காலமாக எனக்காக வேலை செய்து வருகிறான். அது என் கடமை. அந்த குதிரையை விற்று அவன் நல்ல பணம் சம்பாதித்திருக்கலாம். அதனால் அவன் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக கழிக்க முடியும். ஆனால் இப்போது எதுவும் செய்ய முடியாது. தொழிலதிபர் அந்த குதிரை எனக்காக அல்ல, என் வேலைக்காரனுக்காக என்று திரும்ப திரும்ப தனக்குத்தானே சொல்லிக் கொண்டபோது மெதுவாக அந்த தொழிலதிபரின் மனம் தெளிவடையத் தொடங்கியது. அன்றிரவு தொழிலதிபர் நிம்மதியாக தூங்கினார். ஆனால் மறுபுறம் வேலைக்காரனால் தூங்க முடியவில்லை. அவன் கண்கள் அவன் மீது இருந்தன. அதே குதிரை அவன் முன் சுற்றித் திரிந்தது. சில நேரங்களில் அதன் நடை தெரிந்தது. சில நேரங்களில் அது உணவு சாப்பிடுவது தெரிந்தது. வேலைக்காரன் காலையில் எழுந்தபோது அவன் முகம் வெளிரியிருந்தது. அவன் தன் எஜமானிடம், நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று சொன்னான். குதிரை என்னுடையது என்று எனக்கு தெரிந்ததிலிருந்து இரவில் தூக்கத்தை இழந்துவிட்டேன். இதைச் சொல்லி வேலைக்காரன் தன் எஜமானரின் தோளில் தலையை வைத்து சத்தமாக அழ ஆரம்பித்தான். ததாகத கௌதம புத்தர் இப்போது தொழிலதிபரிடம், இந்த கதையை கேட்ட பிறகு உண்மையான துக்கம் அந்த குதிரையின் இழப்பு அல்ல. ஆனால் உண்மையான துக்கம் என் குதிரை தொலைந்து போனதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கூறினார். என்னுடையது அல்லது நான் என்ற வார்த்தை ஒருவரின் மனதில் வந்தவுடன் அந்த நபர் அந்த விஷயத்தின் மீது பற்று கொண்டு அதன் அடிமையாகிவிடுகிறார். உலகில் எதுவும் நித்தியமானது அல்ல. நான் கூட நித்தியமானது அல்ல. அதனால்தான் நீங்கள் எதையாவது நான் அல்லது எனது என்று விட்டு சென்றாலும் அது இன்று அல்லது நாளை இல்லையென்றால் முடிவடையும். அந்த நான் அல்லது எனது துக்கமாக மாறும். ஒன்றை நான் அல்லது எனது என்று நம்புவதன் மூலம் அதன் மீது பற்று உருவாகிறது. அதை நாம் பற்று என்று அழைக்கிறோம். பின்னர் இந்த பற்று ஆசையாக மாறும். மனதின் இந்த ஆசை நிறைவேறாதபோது அதிருப்தி, கோபம் எழுகிறது. இறுதியாக ஒரு நபர் தன்னையே விரக்தியடையத் தொடங்குகிறார். பின்னர் மனச்சோர்வுக்கு ஆளாகிறார். 3 வகையான பற்றுகளை புரிந்து கொள்ளுங்கள். விஷயங்களின் மீது பற்று அல்லது மோகம் எழும்போது அதை இழந்துவிடுவோமோ என்ற பயம் எழுகிறது. இதன் காரணமாக பேராசை மற்றும் சுயநலம் மனதில் ஆதிக்கம் செலுத்துகிறது. ஒரு நபர் மீது பற்று அதிகரிக்கும் போது பாதுகாப்பின்மை எழுகிறது. மற்றவர்கள் மீது பொறாமை எழுகிறது. இதிலிருந்து உடைமை உணர்வும் எழுகிறது. ஆனால் மிகவும் ஆபத்தான பற்று என்பது நமது சிந்தனை மற்றும் நமது நம்பிக்கையுடன் தொடர்புடையது. ஏனென்றால் எண்ணங்கள் புலப்படாமல் அவை அந்த நபரை உள்ளிருந்து பிடிக்கின்றன. இதன் காரணமாக நபர் பிடிவாதமாக மாறுகிறார். நான் மட்டுமே சரி என்ற உணர்வு எழத் தொடங்குகிறது. இறுதியாக கடுமை, மோதல் மற்றும் வெறுப்பு எழத் தொடங்குகிறது. எனவே பற்றுதலின் வலியிலிருந்து எப்படி வெளியேறுவது அல்லது பற்றுதல் என்று சொல்வது? கௌதம புத்தர் கூறுகையில், நாம் நமது கடந்த காலத்தை எவ்வளவு அதிகமாக பிடித்துக் கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாக உங்கள் கடந்த காலம் உங்களை ஆதிக்கம் செலுத்தத் தொடங்குகிறது. ஆதிக்கம் செலுத்திய பிறகு அது உங்களை கட்டுப்படுத்தத் தொடங்குகிறது. உதாரணமாக, கடந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் ஏற்பட்ட போதெல்லாம் நான் அல்லது என்னுடையது அதனுடன் தொடர்புடையது என்பதால் நம் மனம் அதை மீண்டும் அனுபவிக்க விரும்புகிறது. ஆம், அன்று எனக்கு நிறைய வேடிக்கையாக இருந்தது. நான் அல்லது என்னுடையது எங்கிருந்தாலும் அங்கு பற்று பிறக்கிறது. அதனால்தான் முதலில் உங்கள் ஈகோவை கைவிடுவது மிகவும் முக்கியம். நாம் நமது துக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நான் அல்லது என்னுடையது மிகப்பெரிய ஈகோ. ஒருவர் எனக்கு எதுவும் இல்லை, என் அதிர்ஷ்டம் மோசமாக உள்ளது அல்லது என் மனம் மெதுவாக உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ளும்போது படிப்படியாக அவரது நான் அல்லது என்னுடையது தானாகவே அவரிடமிருந்து விலகிச் செல்லத் தொடங்குகிறது. இதன் காரணமாக அவரது ஈகோ தொடர்ந்து வீழ்ச்சியடைகிறது. அத்தகைய நபர் ஆழ்ந்த தியானத்தை அடைய முடிகிறது. ஏனெனில் தியானத்தின் முதல் கட்டம் உங்கள் ஈகோவை அழிப்பதாகும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது? கருத்து பிரிவில் எங்களிடம் கூறுங்கள். உங்களுக்கு இது பிடித்திருந்தால் இந்த சேனலுக்கு குழு சேர்ந்து வீடியோவை லைக் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே.